ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லைங்க. இன்றைக்கி நேரடி சர்வதர்ஷனுக்கே வெறும் 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உன்னோட முழு விரிவாக்கம், கள நிலவரம் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் க்ரௌடு, எவ்வளோ நாளைக்கு எப்படி இருக்கும்ன்ற அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தால் உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். திருப்பதியில் தினந்தோறும் மாலையில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. 3:30 மணி முதல் 5 மணிக்குள் பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 5 மணிக்கு கொடுத்ததா தகவல் இருக்குது. 19,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் 3 மணி ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக காலை 11 மணி முதல் இரவு 9 மணி ஸ்லாட் வரைக்கும் பக்தர்களுக்காக நேற்று 5 மணிக்கு டிக்கெட் தர தொடங்கினாங்க. 19,000 டிக்கெட். நேற்று மதியம் 5 மணிக்கு கொடுக்க தொடங்கிய டிக்கெட் இன்று காலை தற்பொழுது வரை 9 மணிக்கு தான் காலியாச்சு. இன்று காலை 9 மணிக்கு தான் டிக்கெட்டே காலியாச்சு. அப்போ எவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்கிறத நீங்களே கெஸ் பண்ணலாம். கடந்த ஒரு 20 நாளுக்கு பின்னாடி போனீங்கன்னா 4 மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா 6 மணிக்கெலாம் காலி ஆகிடும். அவ்வளோ கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு. இப்போ பக்தர்கள் கூட்டம் மிக 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 குறைவாக இருக்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டோடைய டிக்கெட் திருப்பதி அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க, அலிபிரி நடைபாதை இல்லைங்க, அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 5 மணிக்கு 3,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்தாங்க. தற்பொழுது இன்று காலை 9 மணி நிலவரப்படி 2,320 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. சுத்தமாக கூட்டம் இல்லை என்றது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ இலவச தரிசன டிக்கெட் மீண்டும் இன்று மதியம் 3:30 மணிக்கு இல்லை 4 மணிக்கு 3:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ள பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் மீண்டும் வழங்கப்படும் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இன்று 3/9/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று அதாவது 2/9/2025 அன்று 64,925 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். குறைவான எண்ணிக்கை. 21,338 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,90,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 11 குடன்கள் நேற்று பக்தர்களை தங்க வச்சதாகவும் 8 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு தற்பொழுது 9:30 மணி ஆகுது இந்த வீடியோ எடுக்கிற டைம். தற்போது பார்த்திங்கன்னா டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து பக்தர்களை அனுமதிக்கிறதாகும். தற்பொழுது 2,987 பேர் பக்தர்கள் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு. இன்று அதிகாலை முதல் 7,200 பேர் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு தரிசனம் செய்ததாகும். இன்றைக்கு 24,813 பேர் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக தரிசனம் செய்ய எண்ணிக்கை ஒதுக்கிருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேரை தரிசனம் பார்க்க வைக்கலாம் நாங்கள் தேவஸ்தானம் சார்பாக முடிவாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்காக 1.5 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் வரையும், டிக்கெட்டுடைய இலவச தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற கணிப்பை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். திருப்பதியில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. தற்பொழுதும் கொடுக்குறாங்க. நேற்று மாலை 4 மணிக்கு கொடுத்தாங்க. சில நேரங்களில் இரவில் இருக்கும், சில நேரங்களில் இரவில் இருக்காது. ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து மாறும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சு, ஷோராக இருக்குன்னு சொல்லணும், ஷோராக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. திருப்பதியாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்க விஷ்ணு நிவாசம், திருமலையில் லாக்கர் வேணால் 24 ஹவர்ஸும் கொடுக்குறாங்க. தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 10 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளே பண்ணலாம். அண்ணா, அங்கப்பிரதர்ஷன் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அங்கப்பிரதர்ஷனத்துக்கு நீங்கள் திருமலையில் அங்கப்பிரதர்ஷனம் பண்ணணுன்னா டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது அக்டோபர் மாதம் வரைக்கும் ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக சிங்கிள் பர்சனுக்கு அகாமடேஷன் திருமலையில் தருவாங்களா? திருப்பதியாக இருந்தால் டபுள் பேச்சுலருக்கே தரமாட்டாங்க. திருமலையாக இருந்தால் டபுள் பேச்சுலருக்கு தருவாங்க, சிங்கிள் பர்சனுக்கு ரூம் தரமாட்டாங்க. அண்ணா, விஐபி தர்ஷன் டிக்கெட் எங்கே வாங்கணும்? விஐபி தர்ஷன் டிக்கெட் திருமலையில் ஜேஇஓ ஆஃபீஸ் காலையில் 4 மணிக்கு ஆஃப்லைன் டிக்கெட் தராங்க. ஒரு நாளைக்கு 800 டிக்கெட் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அண்ணா நாங்கள் நைட்டு கிளம்புறோம், மார்னிங் வந்தால் டிக்கெட் எப்போ தருவாங்க? ஆனால் மார்னிங்கில் டிக்கெட் தர்றது இல்லைங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு 5 மணிக்கு டிக்கெட் தராங்க. டிக்கெட் இருக்க பட்சத்தில் காலையில் கொடுப்பாங்கன்னா இன்றைக்கி டிக்கெட் கொடுத்தாங்கன்னு. வென்வில் நான் என்னைக்கு
நைட்டு மார்னிங் அதாவது என்ன சொல்கிறேன், நைட்டோ இல்லை காலையிலையோ நாங்கள் போனால் டேரக்ட் சர்வ தர்ஷன் போகலாமா? 24 மணி நேரம் டிக்கெட் இல்லாத தர்ஷன் அனுமதிப்பாங்க. சனிக்கிழமை மார்னிங் 3 மணி ஸ்லாட் கிடைக்குமா? நாங்கள் வெள்ளிக்கிழமை மார்னிங் 8 மணிக்கு வந்துடுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு டிக்கெட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கல்ல, 4 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க வெள்ளிக்கிழமை, அப்போ தான் ஃபஸ்ட்டு 3 மணி ஸ்லாட் கொடுப்பாங்கண்ணா. அலிப்பிரியில் நடந்து செல்ல போகிறோம் டிக்கெட் தருவாங்களா? இதை பற்றி சொல்லுங்கள். அலிப்பிரியில் நடைபாதையில் நடந்து போகிறோம் டிக்கெட் எதுவும் தர்றது கிடையாதுங்கண்ணா. மாலை 4 மணிக்கு இருந்து இரவு 3 டிக்கெட் கிடைக்குமாண்ணா? இல்லை, டிக்கெட்டோட எண்ணிக்கை தான். ஒரு நாளைக்கு 20,000 19,000 டிக்கெட் தான். 4 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா டிக்கெட் இருந்துச்சுன்னா தொடர்ந்து கொடுத்துட்ருப்பாங்க. டிக்கெட் எல்லாம் காலி ஆகிடுண்ணா. திருப்பதியில் மேல் திருப்பதி நடந்து போகிறவங்களுக்கு ஏதாவது டிக்கெட் தராங்களா? டிக்கெட் எதுவுமே தரதில்லைங்கன்னா நடந்து போகிறவங்களுக்காக. ஸ்ரீவாரி படியில் செல்கிறதுக்கு வயது வரம்பு உள்ளதா? ஸ்ரீவாரி நெட்டில் வயது வரம்பு எதுவும் கிடையாது. அலிப்பிரி மேட்டில் காலையில் 5 மணி முதல் மாலை 2 மணிக்குள் 12 வயது கீழே குழந்தைகளை கூட்டுட்டு போகணும். சார், ஆஃப்லைனில் ரூம் புக்கிங் கொடுப்பாங்களா? தினந்தோறும் காலை 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸர் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க சார். சுபதம் கேட்டில் டிஃபென்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அதாவது சுபதம் கேட்டில் 65 வயதுக்கு மேற்பட்டவங்கள தாராளமாக நீங்கள் தரிசனம் கூட்டணும். ஆனால் இலவச தரிசன டிக்கெட்டோ 300 டிக்கெட்டோ டிக்கெட் பெற்றுக்கொள்ளணும். அப்படி டிக்கெட் இல்லாமல் அந்த கேட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதோ டிக்கெட் இருந்தால் தான் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோனால கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதேமாதிரி உங்கள் சந்தேகங்கள் தொடர்ந்து ரீப்ளேஸ் செய்யப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் கள நிலவரங்கள் அனைத்தும் டெம்பிள் அப்டேட்ஸ் சேனலும் தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.